பிரைஸ் அலாட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதுல 8வது வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். இந்த பகுதியை நம்ம நிறைய டைம் வாசிச்சிருப்போம். என்ன பண்றாருன்னா, எருசலேமுக்கு போறாரு. எருசலேம்ல இருக்கிற ஒரு பெதஸ்தா குளத்துக்கு போறாரு. அந்த பெதஸ்தா குளத்துல என்ன விசேஷம்னா, அங்க நிறைய வியாதியஸ்தர்கள் இருப்பாங்க. எப்போ அந்த குளத்துல இருக்கிற தண்ணி கலங்குதோ, யார் முந்தி அந்த தண்ணிக்குள்ள இறங்குறாங்களோ, அவங்க எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த வியாதி அந்த மனுஷனுக்கு ஒரே நொடியில சுகம் பெற்றும். இதுதான் அந்த பெதஸ்தா குளத்துடைய ஒரு விசேஷம். அந்த பெதஸ்தா குளத்துக்கு தான் ஏசப்பா போறாங்க. அப்படி அவர் அங்க போகும்போது அந்த இடத்துல 38 வருஷமா ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்கிறாரு. அவர் 38 வருஷமா வியாதியில இருக்கிறாங்கன்னு ஏசப்பா அறிஞ்சு அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, நீ சுகம் பெற விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த மனுஷர் என்ன சொல்றாருன்றதை இப்ப வாசிக்கிறேன். 7வது வசனத்தை பாருங்க. அதுக்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். யோசிச்சு பாருங்க. அந்த மனுஷன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் திங், அந்த மனுஷர் ட்ரை பண்ணிருக்காரு. ஒவ்வொரு டைமும் அந்த தண்ணி கலக்கும் போது தான் எப்படியாச்சும் இந்த வியாதியிலிருந்து சுகப்படணும்னு சொல்லி அந்த மனுஷர் பிரயாசப்பட்டிருக்காங்க. ஆனா ஒவ்வொரு டைமும் அந்த மனுஷர் முயற்சி எடுக்கும் போது வேறொருத்தர் அந்த குளத்துல இறங்கிடுறாங்க. ரெண்டாவது, அந்த மனுஷர் எதிர்பார்த்திருக்காரு, யாராச்சும் என்னை இந்த குளத்துல இறக்கி விட மாட்டாங்களா, நான் இந்த வியாதியில இருந்து விடுபடாதா அப்படின்னு சொல்லிட்டு 38 வருஷமா அந்த மனுஷர் பிரயாசப்பட்டிருக்காரு. ஒவ்வொருத்தரும் குளத்துல இறங்கி குணப்பட்டு போகும்போது அவர் ரொம்ப ஏக்கத்தோட அந்த மனுஷர் பார்த்திருக்காரு. அதுதான் ஏசப்பாட்ட சொல்றாரு. சோ இந்த 2 காரியத்தையும் கர்த்தர் அறிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, 38 வருஷம் அந்த மனுஷன் பட்ட கஷ்டம் ஒரு நொடியில ஏசப்பா குணப்படுத்திடுறாரு. இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு காரியம். நிறைய பேரு சின்ன பிசினஸோ பெரிய பிசினஸோ நிறைய வருஷம் அந்த பிசினஸ்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், எவ்வளவோ ஜெபம் பண்ணிருப்பீங்க. அந்த பிசினஸ் ஒரு வேலை கொஞ்சம் கூட நகராம அப்படியே இருக்கு. நிறைய பேரோட ரட்சிப்புக்காக கர்த்தர் சமூகத்துல நிறைய கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறீங்க. இந்த மனுஷன் கிட்ட ஒரு மாற்றத்தை கூட நீங்க பார்க்காம சோர்வா இருக்கிறீங்களா? சிலவங்க எப்படியாச்சும் கவர்மெண்ட் செக்டார்க்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ட்ரை பண்றீங்க, பாஸ் அவுட் ஆகாம இருக்கிறீங்களா? சிலவங்க பலவீனம் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க இந்த பலவீன கட்டுல இருந்து விடுதலை ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நிறைய கடன் இருக்கு, இந்த கடன்ல இருந்து எப்படியாச்சும் நான் வெளியே வரணும்னு சொல்லி நடக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்கும் விடாம ஜெபம் பண்றீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்துதான் சொல்றாரு, எப்படி இந்த 38 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு நொடியில கர்த்தர் ஒரு பெரிய சுகத்தை கொடுக்கிறாரோ, அதே போல உங்க பிசினஸ்ல ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க. நீங்க வரக்கூடிய நாட்கள்ல நீங்க ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு ஒரு பிரதிபலனை நீங்க பார்க்க போறீங்க. அந்த எக்ஸாம்ஸ்ல நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட், நீங்க எதிர்பார்க்காத செக்டார்ல இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. உங்க பலவீன காரியங்கள் எல்லாம் மாறப்போகுது. கடன்பட்ட காரியத்துல இருந்து கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறாரு. கடன்கள் எல்லாம் அப்படியே பனியை போல. இந்த மாசம் கர்த்தர் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. எதுக்கு முடிவு உண்டு? நீங்க ஜெபிச்ச அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு முடிவு கொடுக்க போறாரு. உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி ஜெபிக்கிறீங்களா? எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, எசப்பா, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக நன்றி எசப்பா. இன்னைக்கு அழகான ஒரு வசனத்தை கொடுத்திருக்கிறீங்க எசப்பா. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்லியிருக்கிறீங்க. எப்படி 38 வருஷமா வியாதியில இருந்த ஒரு மனுஷனுடைய படுக்கையை நீங்க மாற்றினீங்களோ, அதே போல எந்தெந்த காரியத்துக்காக உங்க பிள்ளைங்க இப்போ உங்களுடைய சமூகத்துல அழுகையோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த அத்தனை காரியத்திலையும் அவங்க ஒரு அற்புதத்தை அதிசயத்தையும் நீங்க காண செய்ய போற கிருபைக்காக நன்றி எசப்பா. நீங்க அவங்கள சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்த போற கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.